இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ மூலம் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் இந்த புதிய மாசத்துல வந்திருக்கீங்க. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எத்தனையோ காரியத்துல இன்னும் என் வாழ்க்கையில ஒரு போராட்டத்தின் மத்தியில தான் பிரதர் நான் போய் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்க இருதயத்துல நீங்க பேசி கொண்டு இருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய துக்கத்தையும் கண்ணீரையும் கர்த்தர் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம மனுஷங்க கூட நம்ம வேதனையை அறிந்து கொள்ளாம இருக்கலாம், இல்ல நம்ம தேவை இருக்கிறது என்று நம்மளிடத்துல உதவி கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளை ஒதுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்க்கை சென்று கொண்டிருக்கலாம். யார்தான் என்னை தூக்கி எடுப்பா, யார்தான் இந்த போராட்டத்திலிருந்தும் இந்த பிரச்சனை பாடுகளிலிருந்தும் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். என் தேவனுடைய பிள்ளைங்களே, கர்த்தர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். உங்க கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். உங்க வேதனையை அவர் தூரத்தில் இருந்தாலும் நினைத்து கொண்டிருக்கிறார். உன் நினைவுகளை அறிவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்மளை பார்த்து. உங்க நினைவுகள் என்ன? வேதனையோடு இருக்கேன், கண்ணீரோடு இருக்கிறேன், ஒரு போராட்டம், கடன் சுமை ஒரு பக்கம், பிள்ளைகளுடைய தேவைகள் ஒரு பக்கம், எனக்கு ஒரு நன்மையான காலம் எப்போ வரும், எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சு ஒரு துக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் அதை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார். அவர் உங்களுடைய தகப்பன், நம்ம அவருடைய பிள்ளைங்க. நம்ம தகப்பன் நமக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்து அதன் காலத்தில நேர்த்தியாக செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். இந்த மாசத்துல, இந்த புதிய மாசத்துல கர்த்தர் ஆண்டவர் நம்மளை இவ்வளவு தூரம் பாதுகாத்து நடத்திருக்கிறார். இந்த 6ஆம் மாதத்துல நம்ம வந்திருக்கிறோம். எத்தனையோ காரியத்துல அவருடைய கிருபையும் இரக்கமும் இருந்ததுனாலதான் இவ்வளவு தூரம் நம்ம கடந்து வர நம்மளால முடிந்தது. இந்த புதிய மாசத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நம்மளுடைய கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். நம்மளுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். உன் கண்ணீருக்கு நான் நிச்சயம் ஒரு வழியை திறப்பேன், ஒரு வாசலை திறப்பேன். தனிமையாக அழுது கொண்டிருக்கிறியா? கண்ணீரோடு நீ என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறியா? அதற்கு நீ என்ன துக்கத்தோடு கண்ணீர் வடிக்கிறையோ அதற்கு நான் ஒரு முடிவை கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். வெளிப்படுத்தல் 21ஆவது அதிகாரத்துல 4வது வசனத்துல கர்த்தர் இப்படியாக நம்மளோடு இடைபடுகிறார். உன் கண்ணீர்கள் யாவையும் நான் துடைப்பேன் என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். உங்களுடைய கண்ணீர் என்னவாக இருக்கிறது? பிள்ளைகளுடைய நிலைமையை குறித்து இப்படிப்பட்ட ஒரு கண்ணீராக இருக்கலாம். இல்ல குடும்பத்தின் பொருளாதார ரீதியாக நான் ரொம்ப உடைந்து போயிருக்கிறேன், என் குடும்பத்தை கட்டுறதுக்கு என்ன செய்வதென்று தெரியல, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க இருக்கலாம். ஆனாலும் உங்கள் கண்ணீர்கள் யாவையும் கர்த்தர் துடைக்க போகிறார். துரத்தப்பட்ட நிலைமை, ஒதுக்கப்பட்ட நிலைமையில உங்களுடைய கண்ணீர் இருக்கலாம். ஆகாரை போல யாரு உதவியும் இல்லை. ஆகாருக்கு துரத்தப்பட்ட ஒரு நிலைமையில, கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில ஆகாருடைய நிலைமை இருந்தது. தான் கொண்டு வந்த சாப்பாடும் தண்ணீரும் செலவழிந்ததுனால தன்னுடைய பிள்ளையும் என்னையும் காப்பாற்ற வேற யாருமே இல்லை எனக்கு, நான் வனாந்தரத்துல நிற்கிறேன், உதவி செய்ய யாரும் இல்லாம கண்ணீரோடு நிற்கிறேன்னு சொல்லி அவ பிள்ளையை சாகிறதை கூட காண முடியாம அவ பிள்ளைய ஒரு இடத்துல கிடத்திட்டு அவ தனிமையில தூரத்துல போய் சத்தமிட்டு அழுதாளாம். உங்களுடைய அழுகையும் சத்தமும் தனிமையாக போய் யாரிடம் முன்னாடியும் நான் அழ முடியாது, நான் சத்தமிட்டு நான் அழுது கொண்டிருக்கிறேன், என் கண்ணீரை யாரும் பார்த்திடக்கூடாது என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்களா? ஆகாரை போல. ஆனாலும் ஆகாரின் கண்ணீரை கண்ட தெய்வம் உங்களுடைய கண்ணீரை நிச்சயம் காண்பார். தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் கேட்க போகிறார். ஏன், என்ன ஆச்சு உனக்கு, என்ன சம்பவித்தது அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையில அந்த ஆகாரின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் சொல்கிறான், கர்த்தர் தேவன்
உன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று. அவருடைய பிள்ளைகள் நாம. உங்க தகப்பன் நிச்சயம் உங்களுடைய கண்ணீரையும் உங்களுடைய அழுகுரலின் சத்தத்தையும் அவர் கேட்பார். கலங்காதீங்க. இன்னொரு கண்ணீர் இருக்கிறது, எல்லாரையும் புறக்கணிக்கப்பட்ட கண்ணீர். எப்படி அன்னாளை போல உங்களுடைய கண்ணீர் அப்படிப்பட்டதாக இருக்கிறாரா? அன்னாளுக்கு குழந்தை இல்லாம இருக்கிறதுனால எல்லாரும் அவளை புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவ கர்த்தரிடத்துல போய் தன்னுடைய வேதனையின் கண்ணீரை ஊற்றுகிறாள். அவள் சத்தமிட்டு அழுதாள் என்று நம்ம வாசிக்கிறோம். அவள் சத்தமிட்டு அழுதாளாம். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பமா, எனக்கு ஒரு நன்மையான காரியம் நடக்காதா? அவ மிகவும் அழுதாள். எப்படி ஆகார் ஒரு பக்கம் வேதனையோடு அழுதாளோ சத்தமிட்டு, இங்க அவ மிகவும் அழுதாள் என்று நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். மிகவும் அழுதாள். அவ இருதயத்துல அந்த அழுகுறையின் வேதனை அவ்வளவு கொடியதாக இருந்தது. நான் வேதனையோடு இருக்கிறேனே, என்னுடைய வேதனை யாருக்கும் புரியலையே. நான் பிள்ளை இல்லைன்னு, எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி என்னை ஒரு மலடின்னு சொல்லி ஒதுக்குறாங்களே, நீ ஒன்னத்துக்கு லாய்க்கில்லைன்னு என்னை ஒதுக்குறாங்களே, அவமானப்படுத்துக்கிறார்களே. இந்த நிலைமையில தான் உங்களுடைய நிலைமை இருக்கிறதா? ஏதோ ஒரு காரியத்துல மற்றவங்களோடு நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது குறை உள்ளவர்களாக இருக்கலாம். அதனால உங்களை இந்த உலகம் ஒதுக்கலாம். அப்படிப்பட்ட அன்னாளை போல ஒரு துக்கத்தோடு இருக்கீங்களா? அன்னாளை போல உங்களுடைய இருதயத்தின் வேதனையை மிகவும் அழுது, அன்னாளை போல நீங்களும் மிகவும் அழுது கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா? நிச்சயம் கர்த்தர் உங்கள் அழுகுரலின் சத்தத்தை கேட்க போகிறார். அன்னாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து மற்றவங்க முன்பாக அவளை ஆசீர்வதித்ததை போல கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். நிச்சயம் அதற்கான நாள் நிச்சயம் வரப்போகிறது. மற்றவங்களாக ஒதுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நீ ஒரு எந்த நிலைமைக்கும் நீ லாய்க்கில்லை, எந்த காரியத்துக்கும் நீ லாய்க்கில்லை, எங்களோட நீ சரிசமமா நிற்க முடியாது, எங்க லெவலுக்கு நீ இல்லைன்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்தப்பட்டு உங்களை குறைவாக இந்த உலகம் நினைத்து ஒதுக்கப்பட்டிருக்கலாம் நீங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், உன் கண்ணீரை யாவையும் நான் துடைப்பேன் என்று. நிச்சயம் உங்க கண்ணீரை கர்த்தர் துடைக்க போகிறார். மற்றவங்க முன்பாக உங்களை அன்னாளை போல ஆசீர்வதித்து அவளை மற்றவங்க முன்பாக ஆசீர்வாதமாக வைத்தது போல உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். மற்றவங்க முன்பாக உங்களை தலை நிமிர்ந்து வைக்க போகிறார். அதற்கான நாள் வர போகிறது. வியாதியினால கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கீங்களா? எசேக்கியா ராஜாவை போல ஏசையா தீர்க்கதரிசி சொல்கிறார், உன்னுடைய லைஃப் முடிஞ்சிட்டுப்பா, இதற்கு போல நீ வீட்டு பிள்ளைகளுக்கான என்ன காரியத்தையே குடும்பத்தின் காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கோ, உன்னுடைய கடைசி காலம் நெருங்கிட்டுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லிட்டு போறார். ஆனாலும் எசேக்கியா ஆண்டவரை பார்த்து அழுகிறார், ஆண்டவரே, எனக்கு இந்த நிலைமையா? இந்த வியாதியின் கொடுமை என்னை ரொம்ப வேதனைக்குள்ள ஆக்கி என் வாழ்க்கையே முடித்திருமா? எனக்கு யாரு இருக்கா உம்மை தவிர? நான் உமக்கு முன்பாக உத்தமனாகவும் நீதிமானாக நடந்தனே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவரிடத்துல கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், ஏசைக்கியா தீர்க்கதரிசியை பார்த்து, ஏசையா தீர்க்கதரிசிட்ட சொல்கிறார், ஏசைக்கியா ராஜாவை குறித்து, நீ போய் அவனிடத்துல போய் சொல்லு, அவனுடைய கண்ணீரை கண்டேன், இதோ நான் அவனை குணமாக்குவேன் என்று. ஏசையா தீர்க்கதரிசி அப்படியே போய் எசேக்கியாட்ட போய் ராஜாட்ட போய் சொல்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீ வியாதியினால் கொடுமையினால நீங்க வியாதிப்பட்டு மற்றவங்களால நீங்களே மற்றவங்க முன்பாக ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த வியாதியினால நான் யார் முன்னாடியும் நிற்க முடியாது என்று. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய கண்ணீரை அவர் கேட்க போகிறார். கர்த்தர் முன்பாக நீங்க வடித்த கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்க போகிறார். இதோ உன் விண்ணப்பத்தையும் கேட்டேன், உன் கண்ணீரையும் கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய விடுதலையும் அற்புதத்தையும் செய்ய போகிறார். கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, வியாதியினாலையும் பிசாசின் போராட்டத்தினாலையும் குடும்பத்தில் இருக்கிற வறுமையினாலையும் ஆண்டவரை மற்றவங்களால் ஒதுக்கப்பட்டு ஒரு அற்புதத்துக்கும் ஒரு ஆசீர்வாதத்துக்கும் காத்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்க வாழ்க்கையில
பெரிய நன்மையும் ஆசீர்வாதத்தை நீங்க கொண்டு வாங்க. ஆண்டவரை இழந்து போனதை அவங்க பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை இழந்து போன ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். அவங்களுக்கு சுகத்தை கொடுங்க. ஆண்டவரை இழந்து போன ஆண்டவரே அவங்க வருமானத்தை பெற்றுக்கொள்ளணும். அவங்க வாழ்க்கையில, அவங்க குடும்பத்துல ஆண்டவரே பண தேவைகளை சந்திச்சு, பொருளாதார தேவைகளை சந்தித்து அவங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கலையே என்று கலங்கி கொண்டிருப்பாங்க. அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தை நீங்க கொண்டு வாங்க. உம்முடைய பிள்ளைங்க வடிக்கிற ஆண்டவரை கண்ணீருக்கு இந்த மாதத்துல நீங்க பதில் கொடுக்க போறீங்க. அற்புதத்தை செய்ய போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.